மாணவர்களுடைய செக்டார் இங்க வந்து எப்படி இருக்குன்னா ஜாதிய அடிப்படையில் இருக்கு. பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறதே இத்தராம் பெஞ்சு ஃபுல்லா இந்த ஜாதி, இத்தராம் பெஞ்சு ஃபுல்லா இந்த ஜாதி. நீங்க போய் அந்த பெஞ்சை போய் பாத்தீங்கன்னா அந்த பெஞ்சில காம்பஸ் வச்சு அவன் பேர் எழுதல, அவனோட இலக்கு என்னன்னு எழுதல, அவனோட லட்சியம் என்னன்னு எழுதல, அவன் ஊர் பேர் எழுதல, அவன் ஜாதி பேரை காம்பஸ் வச்சு எழுதி போடுகிற கலாச்சாரம் இன்னைக்கும் நெல்லை மண்ணுல பள்ளிகள்ல நீங்க அரசு போய் ஆய்வு செய்யலாம். அங்க இருக்கக்கூடிய மரப்பலகை டெஸ்க்குகள்ல இன்னைக்கும் ஜாதியினுடைய பெயரை ஏதோ ஒரு நம்ம எங்கேயோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு போனோம்னா ஒரு முள்ளுக்காட்டுல அங்க இருக்கக்கூடிய கள்ளி செடியில காதலன் காதலி பேரை சேர்த்து எழுதி போடுறதுக்கான சுவாரஸ்யத்தை விட அங்க நெல்லை மண்ணில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜாதி பேரை எழுதி போறதுல ரொம்ப சுவாரஸ்யம் இருக்குங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மையா இருக்கு. அந்த ஆசிரியர் சொல்றாரு, சார் நான் வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு ஜாதி கயிறை கட்டிட்டு வந்திருக்கான்னா அந்த கயிறை அவுருடான்னு சொன்னேன்னா எங்க ஜாதியை பிடிக்காம இவர் அவுக்கு சொல்றாருன்னு கிளப்பிடுவான். சரி, சொந்த ஜாதியில இருக்கக்கூடிய ஆசிரியரை வச்சு அவுருடான்னு சொன்னா சொந்த ஜாதி வாத்தியாரே நம்ம ஜாதிக்கு எதிராக இருக்காரு கிளப்பிடுவான்னு ஆசிரியர்கள் அச்சப்படுகிற அளவுக்கு அங்கு ஜாதி மிதமிஞ்சி போயிருக்கு.